OnePlus-னுடைய நாட் பட்ஸ் 4 Pro ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் என்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடியே வந்துருச்சு. இது நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு சில காரணங்களால் என்னால் வீடியோ சீக்கிரமாக போட முடியல. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த OnePlus நாட் பட்ஸ் 4 Pro பேர் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் பாக்ஸுக்குள்ள கண்டென்ட்ஸ் ரொம்ப சிறுசாக சிம்பிளாக தான் இருக்குது. இதுதான் யூஸ்வலான அந்த பிராண்டிங் OnePlus நாட்னுடைய பிராண்டிங். ப்ராடக்ட்னுடைய ஸ்கெட்ச் வெளியே கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் ப்ராடக்ட்டுடைய பல விவரங்கள் இருக்குது. வேறு எந்த விவரங்கள் ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங். இதுக்குள்ளே ஒரு பிளாக் கலர் கேஸ் இருந்தது. அந்த கேஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் கேஸ் OnePlus நாட் பட்ஸ் 4 Pro-னுடைய சார்ஜிங் கேஸ், அதுக்குள்ளேயே அந்த TWS பட்ஸையும் வச்சு கொடுத்துருக்காங்க. அதை கீழே திறந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு USB Type A to Type C கேபிள் ஒன்று இருக்குது. 2 எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு ஸ்டிக்கர், அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஸோ இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நாட் பட்ஸ் 4 Pro-னுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 4000 ரூபா. பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் போக ஒரு 3800 ரூபா 3700 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேட்டஸ்ட்டான ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதோடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. கேஸ் ரொம்ப சிறுசாக காம்பேக்டாக கைக்கு அடக்கமாக இருக்குது. அழகான ஒரு டிசைன். இந்த இடத்துல OnePlus அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்டிங் க்ளீனாக போட்டிருக்காங்க. 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்க போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ரேவன் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலர். இது தவிர ஒரு கிரே கலர் ஒன்று அவைலபிளாக இருக்குது. நியர்லி ஒரு ஒயிட் இருக்கக்கூடிய ஒரு ஹாஃப் ஒயிட்டில் ஒரு கிரே கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா USB Type C-க்கான ஒரு போர்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்விசிபிளான ஒரு பட்டன். இந்த பட்டன் அவங்க ரீசெட் பண்ணுறதுக்கு, பேரிங் பண்ணுறதுக்கு உதவும். அது தவிர வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளான ஒரு சார்ஜிங் கேஸ் தான். திறந்தோம்னா உள்ளுக்குள்ளே இந்த பட்ஸ் இருக்குது. இந்த பட்ஸை பற்றி நம்ம நிறையா பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெக்ஸ்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 55 டெசிபிள் ANC கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து 12mm டைட்டானியம் டிரைவர் இதில் கொடுத்துருக்காங்க. ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட் இருக்குது. LHDC கோடெக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மேட் ஃபினிஷிங்கை தொடர்ந்து இந்த இயர்பட்ஸோடைய டிசைனுமே பார்த்தீங்கன்னா முழுக்க மேட் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கியான ஒரு டிசைன் அப்படின்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது. பட் ஸ்டர்டியாக, லைட் வெயிட்டாக, காம்பேக்டாக, காதில் போட்டிருக்கப்போ ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக, கம்ஃபர்டபுளாக இருக்குது. போன பட்ஸ் 3 Pro-க்கும் பட்ஸ் 4 Pro-க்கும் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன, அப்கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்வைப் அப்கான ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. டச்சு, டபுள் டேப், ட்ரிபிள் டேப் எல்லாமே இருக்குது. இது தவிர உங்களுக்கு ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து மொத்தமாக 6 மைக் இருக்குது உங்களுக்கு ANC-க்கு உதவுறதுக்கு. இன்னொரு விஷயம், இந்த பர்டிகுலர் பட்ஸ் 4 Pro-வில் உங்களுக்கு Bluetooth 6.0க்கான சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட OnePlus மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது. செட்டிங்ஸில் போய் இயர்பட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த இயர்பட்ஸ்னுடைய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட OnePlus மொபைல் ஃபோன் இல்லை அப்படின்னா அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் செட்டிங்ஸ் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷனுடைய லெவல்ஸை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. மல்டிபிள் டிவைஸ்க்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 3D ஆடியோக்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. இந்த 3D ஆடியோ, ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த OnePlus பட்ஸ் 4 Pro-வில் OnePlus மொபைல் ஃபோனில் மட்டுமல்லாமல் வேறு எந்த மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஸ்பேஷியல் ஆடியோ கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது தவிர ஈக்குவலைசரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ்ட், அப்புறம் பேஸ், செரினேட், இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கஸ்டம் ஈக்குவலைசர் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் வேவ்னா எக்ஸ்ட்ரா பேஸ் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹைரஸ் ஆடியோ எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபிடலிட்டி கூடுதல் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்குது இதில். அப்புறம் கேம் மோடும் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நான் கேம்ஸ்லாம் இதில் விளாண்டு பார்த்தேன், நல்லாவே விளையாடுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கேமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இயர்பட்ஸோடைய கண்ட்ரோல்ஸ் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு சிங்கிள் டேப் ஃபங்க்ஷன், டபுள் டேப் ஃபங்க்ஷன், ட்ரிபிள் டேப், ஸ்லைடு, அப்புறம் டேப் அண்ட் ஹோல்டு, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கூகுளினுடைய ஃபாஸ்ட் பேர், விண்டோஸ்னுடைய ஸ்விஃப்ட் பேர் எல்லாத்துக்கான சப்போர்ட்டும் இருக்குது. மல்டிபிள் டிவைஸ்க்கான உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு பேட்டரி லைஃப் இவங்க சொல்கிறது 54 பேட்டரி லைஃப் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த LHDC கோடெக்கு நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் AAC மோடில் நீங்கள் கேட்டால் மட்டுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். LHDC மோடில் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 50 ஹவர்ஸ் அவங்க சொல்கிறது ஒரு 45 ஹவர்ஸ் இல்லாட்டி 40 ஹவர்ஸ் உங்களுக்கு பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும், இது சார்ஜிங் கேஸோட சேர்த்து. இப்போது இதனுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். காதிலேருந்து கழட்டினோடனே ஆட்டோமேட்டிக்காக இயரை சென்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாஸ் ஆகிறது, அப்புறம் காதில் நீங்கள் போட்டோடனே கண்டினியூ ஆகி ப்ளே ஆகிறது, இந்த ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு எல்லா தரப்பினரும் என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு ஆடியோ குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. 4000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு 10,000 12,000 ரூபாய் இயர்ஃபோன்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இயர்ஃபோன்ஸை கம்பீட் பண்ற மாதிரி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆடியோனுடைய ஃபிடிலிட்டி, அதுவும் முக்கியமா எல்எஸ்டிசி மோட்ல நம்ம கேட்கறப்போ ஆடியோனுடைய ஃபிடிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபிடிலிட்டி அப்படிங்கிறது அதோடைய கிறிஸ்ப்னஸ், ஓவராலா சவுண்டினுடைய குவாலிட்டி பத்தி நம்ம சொல்லுவோம். பட் உங்களுக்கு பிரிச்சு பேசணும் அப்படின்னா பேஸ் நல்லா இருக்கு. தேவையான பாட்டுக்கு தேவையான பேஸ் தேவையான இடத்துல கரெக்டாக கொடுத்து மற்ற ஃப்ரீக்வன்சியை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஃபீமேல் வாய்ஸ் ரொம்ப நல்லா கிளாரிட்டியாக அருமையாக கேட்குது. மேல் வாய்ஸையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி நீங்கள் கேட்கலாம். த்ரோட்டில் இருக்கக்கூடிய கிரஃப்னஸ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு கிளாரிட்டியில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய கிறிஸ்ப்னஸ் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் நல்லா இருக்கு. இருந்தாலும் இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் டியூன்டை விட இது வந்து கொஞ்சம் ட்ரெபிள் டியூன்டு ஒரு இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். பட் பேலன்ஸ் இயர்ஃபோன், பேலன்ஸ் சிக்னேச்சர் இதில் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு நல்லாவே பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏஎன்சியை ஆன் பண்ணிட்டு கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏஎன்சியோட எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது 4000 செக்மெண்ட்ல உங்களுக்கு ஏஎன்சி எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனால் இது வந்து ஒரு 15,000 செக்மெண்ட் 20,000 செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஏஎன்சியை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இந்த செக்மெண்ட்ல அவங்க ஏஎன்சி நல்லாவே பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி மோடும் ஓகே, எனக்கு ஆப்பிள் இயர்பாட்ஸ் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பரன்சி மோட் இல்லாட்டியும் இந்த விலையில டிரான்ஸ்பரன்சி மோட் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். கேமிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கேமிங் மோட் நீங்க எனேபிள் பண்ணிட்டு நீங்க விளையாடலாம். பட் இருந்தாலும் வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் எப்பவுமே ப்ரோ கேமர்ஸ்க்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். கால்ஸ் பேசுறதுக்கு நல்ல அருமையான ஒரு இயர்ஃபோனுங்க. நீங்க இந்த பக்கம் பேசுறப்போ உங்க சைட்ல இருக்கக்கூடிய நாய்ஸ் முக்காவாசி கட்டாயி அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு ரொம்ப கிளியராகவே கேட்குது. அதே மாதிரி அவங்க பேசுறது உங்களுக்கு கிளியரா கேட்குது. பேட்டரி லைஃப்மே ரொம்ப டிபெண்டபிளா இருக்கு. ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா எல்எஸ்டிசி மோட் நீங்க எனேபிள் பண்ணாலுமே ஒரு 6 to 7 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாக்கு பிடிக்குது. இதை நீங்க ஒரு 4-5 தடவை நீங்க சார்ஜ் போட்டு கேட்டீங்கனாலுமே இந்த வயர்லெஸ்ஸா இந்த பேட்டரியை நீங்க என்ஜாய் பண்றது ஒரு 40 to 45 hours நீங்க என்ஜாய் பண்ணலாம் எல்எஸ்டிசி மோட்ல, அது 50% வால்யூம்ல. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பட்ஜெட் 5,000 ரூபாய் கம்மியான பட்ஜெட்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்ச பட்சத்துல ஒரு ஏஎன்சி மோடோட கால்ஸ் பேசுறதுக்கும் பாட்டு கேட்கறதுக்கும் எல்லா தரப்பு ஜானர்லையும் பாட்டு என்ஜாய் பண்றதுக்கும் ஒரு இயர்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு நம்பிக்கையான பிராண்ட்ல இருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒன் பிளஸ்னுடைய நாட் பட்ஸ் ப்ரோ தாராளமா நீங்க வாங்கலாம். நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டு பெருசா ஒன்றும் கிடையாது, வாங்கக்கூடாத ரெட் ஃபிளாக்ஸ் எதுவுமே எனக்கு இந்த ப்ராடக்ட்ல எனக்கு தெரியல. இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Good.